Hello friends, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் BHEL அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதில் நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்ட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அதிகாரப்பூர்வமாக 2025ஆம் ஆண்டுக்கான இன்ஜினியர் ட்ரைனி சூப்பர்வைசர் ட்ரைனி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர்வைசருக்கு டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஜினியர் ட்ரைனிக்கு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அது எந்தெந்த டிசிப்ளைனில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், எலிஜிபிலிட்டி, செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இன்ஜினியர் ட்ரைனி இதுக்கு ஒரு 150 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல், மெட்டலர்ஜி இதில் ரெகுலர் போர்டில் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஸோ கேட்டகிரிஸ் வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி எல்லாமே ஒரு டிசிப்ளினுக்கும் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்புறம் இருக்கும் அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் பாருங்கள், திருச்சி, ராணிப்பேட் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடங்களில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. இந்த இடங்களில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ திருச்சி, ராணிப்பேட்டில் வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சூப்பர்வைசர் ட்ரைனி அப்படின்னா டிப்ளமா முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு எந்த இடங்களில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா, ராணிப்பேட்டில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் ராணிப்பேட் லொக்கேஷனில் இருக்குது. ஸோ அங்கே தான் நான் அப்ரெண்டிஸ் முடித்தேன். அந்த இடத்துல வேக்கன்சி இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நானும் ரொம்ப நாள் எதிர்பார்த்தேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அது அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு 250 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸில் டிப்ளமா முடித்தவங்க ரெகுலர் மோடில் படிச்சிருக்கணும். நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, ரெகுலர் மோடில் படிச்சிருந்தா தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது ஃபுல் டைமில். இந்த பார்ட் டைமில் கரஸ்பாண்டன்ஸ் மோடில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஸோ ரெகுலர் ஃபுல் டைமாக படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ எதுவும் கேட்டகிரைஸ் வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி இருக்கும். ஒரு டிசிப்ளினுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து குவாலிஃபிகேஷன். என்ன ஏஜ் இருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன்? இப்போ இன்ஜினியர் ட்ரைனி அப்படின்னா இந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல், மெட்டலர்ஜி இதில் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுவும் ஃபுல் டைம் மோடில் இருக்கணும். ரெகுலர் ஃபுல் டைம் மோடில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ 27, அதிகபட்சம் 27 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பர்வைசர் ட்ரைனியும் அதே தான், 27 வயது இல்லை 27, கரெக்டாக 27 இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்புறம் எனக்கு கரெக்டாக 27 இருக்குது, நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். சூப்பர்வைசர் ட்ரைனிங் இதுவும் சேம். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் இதில் ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஓவராலாக 65% இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். டிகிரிக்கு பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணலை. பட் டிப்ளமோ நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மினிமம் 65% இருக்கணும். இதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 60% இருந்தால் போதும். எல்லா இயரில், எல்லா செமஸ்டர்லேயும் ஓவராலாக 65% இருக்கணும். எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 60 இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ ஏஜ் அதே தான், 27 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மெக்கானிக்கல் அப்படின்னா மெக்கானிக்கல் சம்மந்தமாக நிறைய டிசிப்ளின் இருக்குது இல்லைங்களா. இப்போ ப்ரொடக்ஷன் இருக்குது, தெர்மல் இன்ஜினியரிங்கு, பவர் இன்ஜினியரிங்கு, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கு, மெக்கட்ரானிக்ஸு. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தமாக நிறைய இருக்குது. ஸோ இதில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், எலக்ட்ரிக்கலுக்கான ரெலவெண்ட் டிசிப்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் அப்படின்னா அதில் வெறும் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது வெறும் எலக்ட்ரிக்கல் மட்டும்தான். எலக்ட்ரிக்கலில் பவர் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரிக்கல் மிஷின், பவர் பிளான்ட் இன்ஜினியரிங், எனர்ஜி இன்ஜினியரிங், இது மாதிரி நிறைய டிசிப்ளைன் இருக்குது அதுக்கு கீழே. சரிங்களா? அது சம்மந்தமான டிசிப்ளைன் ரெலவெண்ட் டிசிப்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்களும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், செலெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சிபிடி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கான சிலபஸ்ஸு, எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே நான் டெலகிராம் சேனலில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். முதல்ல சிபிடி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா? அது எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயிலாக இருக்கும். இங்கே பாருங்கள், முதல்ல சிபிடி இருக்கும், அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ மொத்தம் 100 மார்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க.
இப்போ இன்ஜினியர் ட்ரெயினி பாருங்கள், ஸ்டார்டிங் சேலரி 50,000 இருக்கும். 50லேருந்து 1,60,000 வரையும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். பேசிக் சேலரி வந்து 50,000 இருக்கும். ஸோ பேசிக் சேலரி போக அலவன்ஸ் பாருங்கள், டிஎன்எஸ், டிஏ இருக்குது. அதர் அலவன்ஸ் அப்படின்னா லீவ் இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, செல்ஃப் அண்ட் டிபெண்டன்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். செல்ஃப் அப்படின்னா நமக்கு, சரிங்களா, வேலை செய்கிற நமக்கும் அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், நம்மளை சார்ந்த குடும்பத்தினருக்கும் அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், சரிங்களா. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிபெண்டன்ட் அப்படின்னா உங்களை சார்ந்து இருப்பாங்க இல்லையா குடும்பங்கள், அதாவது சார்ந்து இருக்கிற குடும்பம். டிபெண்டன்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது நம்ம ஒய்ஃபு, நம்ம சில்ட்ரன்ஸு, அவங்க எல்லாருக்குமே இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. அடுத்து கிராட்டிவிட்டி, யூனிஃபார்ம், கம்பெனி அக்காமடேஷன், ஹெச்ஆர்ஏ இருக்குது. இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் இருக்குது. பிஹெச்எல்ல ஏகப்பட்ட அலவன்ஸ் இருக்குது. ஏன்னா நான் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்ரெண்டிஸ் ட்ரைனியாக ஒர்க் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் கான்ட்ராக்ட்லேயும் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். நல்ல அலவன்ஸு, கார் அலவன்ஸு, ஃபெசிலிட்டி, கேண்டீன் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. அடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்டு இருக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் ரொம்ப ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னா இதுதான். இங்கே பாருங்கள், யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 600 பே பண்ணணும். அதோட ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஒரு 400 ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக 1072 நீங்கள் பே பண்ணணும். இதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, டிசபிலிட்டி, எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மட்டும் உங்களுக்கு இல்லை, நில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் ப்ராசஸிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 400 ப்ளஸ் ஜிஎஸ்டி இது வந்து பே பண்ணணும். ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் 472 நீங்கள் பே பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கொஷின் பேப்பர் லாங்குவேஜ் எதில் இருக்கும் ப்ரோ? இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்குது. தமிழில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா இது ஆல் ஓவர் இந்தியாவில் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், சரிங்களா. ஆல் ஓவர் இந்தியாவில் தான் இந்த போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. பிஹெச்எல் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. ஸோ அதனால் தமிழ் இல்லை. இது வித்தின் தமிழ்நாடு, இது ரயில்வே எக்ஸாம் கூட அப்படி தான் இருக்குது, ஆல் ஓவர் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் தான். பட் அதை வந்து தமிழில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பிஹெச்எல் அப்படி இல்லை, ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்த் இந்தியன் சைடில் பிஹெச்எல்லில் வந்து அதிகமாக விரும்புவாங்க. அதனால் வந்து ஹிந்தி மேண்டிட்டரி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சரி, இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பாருங்கள், 1 February ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாங்க. அதாவது எப்போ அப்படின்னா சனிக்கிழமையே வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ 1 February ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 28 February. இந்த மந்த் எண்டு வரையும் டைம் இருக்குது. இப்போ அப்ளை பண்ணுறவங்க நான் அப்ளை பண்ணிடுவேன் அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். அந்த நேமு, டேட் ஆஃப் பர்த்து இது எல்லாமே மார்க் ஷீட் பக்கத்தில் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா. நாளைக்கு காலையில் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன், டைம் இருந்தால் நான் ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன். இப்போ டேட் ஆஃப் எக்ஸாம் பாருங்கள், 11th இல்லை 12th April கண்டக்ட் பண்ணலாம். அண்ட் 13th April உங்களுக்கு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த எக்ஸாம் டேட் எல்லாமே உங்கள் அட்மிட் கார்டில் இருக்கும், சரிங்களா. மேபி April 1st வீக் உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகலாம். ஏப்ரல் மந்த்தே உங்களுக்கு எக்ஸாமும் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறது அப்படின்னா careers.bhl.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா. இந்த சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் அது எல்லாமே நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.